அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சைக்கிள். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கார்னாட் சைக்கிள், அதனுடைய டெரிவேஷன், அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிள கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ. ஓகேங்களா? ஆட்டோ என்கிற விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட பிவிடிஎஸ் டயகிராம் பார்ப்போம். ஆட்டோ சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 அடியபெட்டிக் ப்ராசஸ்கள் மற்றும் 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த பாத்தீங்களா, இந்த சைக்கிளில் 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்களும் 2 அடியபெட்டிக் ப்ராசஸ்களும் இருக்கும். நடைமுறையில் பெட்ரோல் மற்றும் கேஸ் இன்ஜின்களில் இந்த சைக்கிள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது பெட்ரோல் அண்ட் கேஸ் இன்ஜின்ஸ்ல வந்து என்ன ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ சைக்கிள் ப்ராசஸ் நடக்குது. ஆட்டோ சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், 2 அடியபெட்டிக் ப்ராசஸ்கள் நடைபெறக்கூடிய சைக்கிள் என்னது? ஆட்டோ சைக்கிள். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 to 2 வந்து அடியபெட்டிக் கம்ப்ரஷன். ஓகேங்களா? அடியபெட்டிக் கம்ப்ரஷன். ரெண்டாவது உள்ள ப்ராசஸ் ஸ்டேஜ் 2 to 3 பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். அதோட பிபிடிஎஸ் டயகிராம் தான் இருக்கு பாருங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா 2 to 3 கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டேஜ் 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ப்ளஸ் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 3 to 4 அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். 4 வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கார்னாட் சைக்கிளில் சொன்ன மாதிரி தான், ஹீட் அடிஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் பாடி மூலமாக இன்ஜினுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு நான் கண்டக்டிங் கவர் மூலமாக ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கார்னாட் சைக்கிளில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இதுதான் அதனுடைய பிவி அண்ட் டிஎஸ் டயகிராம் பாருங்க. ஸ்டேஜ் 1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா, அடியபெட்டிக் கம்பஷன். 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸ்டேஜ் 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா, அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். 4 to 1 வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ஸ்ல வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து பயன்படக்கூடிய ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. S1 S2 அடியபெட்டிக் வந்து ஈக்குவல், 3 to 4 S3 S4 வந்து ஈக்குவல். ஓகேங்களா? என்னுடைய டெரிவேஷன் பாருங்க. P1 P2 P3 அதே மாதிரி T1 T2 T3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ஸ்டார்டிங்ல சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான். ஹீட் சப்ளைட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் 2 to 3, அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கூடிய ஹீட் அடிஷன் ப்ராசஸ் கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, QS என்ன சார் இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் சப்ளைட். ஓகேவா? QS என்னன்னா ஹீட் சப்ளைடு. QS equal to MCV into T3 minus T2. அதாவது இந்த ஹீட் சப்ளைடு வந்து எங்க நடக்குதுன்னா, ஸ்டேஜ் 2 to 3 நடக்குது. ஸோ அதனால என்ன பண்றோம், T3 minus T2 சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து ஹீட் ரிஜெக்டட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் 4 to 1. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் QR equal to MCV is equal to MCV into T4 minus T1. அதாவது இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா, யூனிட் 1லயே பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்ன, அதுக்குரிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம், யூனிட் 1லயே டீடைலா பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எங்கன்னு பார்த்துக்கோம்னா, யூனிட் 1ல வந்து ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 to 2 மட்டும் பார்த்துருப்போம். ஸோ Q equal to MCV T2 minus T1 பார்த்துருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்டேஜ் வந்து 2 to 3ல தான் நம்மளது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து வருது. ஸோ QS equal to MCV into T3 minus T2. ஓகேங்களா? ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் அதே மாதிரி தான் ஸ்டேஜ் 4 to 1ல வருது. ஸோ QR equal to MCV into T4 minus T1. நார்மலாக நமக்கு தெரியும், ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி is equal to 1 minus heat rejected divided by heat supplied. இந்த ஹீட் ரிஜெக்டட் ஹீட் சப்ளைடு இதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுங்க அப்ளை பண்ண போகிறோம். 1 minus MCV into T4 minus T1 divided by MCV into T3 minus T2. ஓகே, இந்த டேம் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வகுத்தல் டேம். ஸோ என்ன பண்ணலாம், இதை நம்ம
அப்படி மேலே உள்ள டேம் கீழே உள்ள டேம் கேன்சல் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா மேலே எம்சிவி இருக்குது, கீழே எம்சிவி இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? இந்த டேம் மட்டும் பர்டிகுலர் இது மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபைனலாக வரக்கூடியது ஈக்குவேஷன் 1 என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் T4 மைனஸ் T1 டிவைட் பை T3 மைனஸ் T2 ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டேஜ் 1 to 2 போகிறோம். இப்போ தான் ஸ்டேஜ் 1 to 2 போகிறோம். அடியபெட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் 1 to 2 இருந்து T2 D1 is equal to V1 by V2 power comma minus 1. ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல அடியபெட்டிக் ப்ராசஸ் கூடிய பிவிடி ரிலேஷன், அதாவது ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன், டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் என்ன, தென் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேஷன் என்னன்னு மொத்தம் இந்த 3 ரிலேஷன் பார்த்துருக்கோம். 3மே மிக முக்கியமானது. ஹியர் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் எடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 to 2. ஸ்டேஜ் 1 to 2 என்ன ப்ராசஸ்? அடியபெட்டிக் ப்ராசஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ T2 by T1 is equal to V1 by V2 power comma minus 1. ஆல்ரெடி எழுதணும். V1 by V2ங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ R. ஓகேங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே. ஸோ V1 by V2 அப்படிங்கிற அந்த இதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஸ்மால் ஆர், கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா T2 by T1 is equal to R பவர் காமா மைனஸ் 1 கிடைக்குது. ஸோ வகுத்தில் உள்ள T1 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கில் வரும். ஓகேவா? இந்த டேம் மறந்துடுங்க. அந்த டேம் வந்து இதுக்கு பக்கத்தில் நம்ம ஆர் போட்டிருக்கோமா? ஸோ நம்ம கிடைக்கிறது T2 by T1 is equal to R பவர் காமா மைனஸ் 1. ஸோ T1 வந்து வகுத்தில் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ T2 is equal to T1 into R பவர் காமா மைனஸ் 1 வருது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்டேஜ் 3 to 4 adiabatic expansion process T3 by T4 is equal to V4 by V3 power comma minus 1. ஓகேங்களா? V4 is equal to V1, V3 is equal to V2. Reason என்ன? Stage 2 to 3 and stage 1 to 2 4 to 1. இந்த ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது adiabatic process. ஸ்டேஜ் 2 to 3யும் ஸ்மால் கன்ஃபியூஷன். அதாவது ஸ்டேஜ் 1 to 2 வந்து adiabatic கம்ப்ரஷன் ப்ராசஸா, அதே மாதிரி 3 to 4 வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னது 3 to 4 தான் என்னது adiabatic எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா V4 போல என்ன பண்ணுறோமா V1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டேஜ் 4 to 1 என்னது ஸ்டேஜ் 4 to 1ங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2 to 3ங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ V3 is equal to V2, V4 is equal to V1. ஓகேங்களா? ஸோ V1 by V2 power comma minus 1 ஆல்ரெடி we know V1 by V2 is equal to என்னது கம்ப்ரஷன் ரேஷியோ R. ஓகேங்களா? ஸோ T3 by T4 is equal to R power comma minus 1. ஸோ T3 equal to பக்கத்தில் உள்ள T4 equal to வரும்போது பெருக்கல்ல வரும். ஸோ T3 is equal to T4 into R power comma minus 1. இந்த இடத்துல V1 is equal to V4 and V3 by V2. இந்த இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த வழி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. தென் T2 மற்றும் T3 மதிப்புகளை சமன்பாடு 1இல் சப்ஸ்டியூட் பண்ண efficiency 1 minus T4 minus T1 T4 minus T1 whole divided by where T3 per என்ன பண்ண போறோம்னா T4 power R into power gamma minus 1 minus T2 per என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா T1 into R power gamma minus 1. இல்ல T4 இல்ல R power gamma minus 1 தனியா எடுத்துட்டோம்னா காமன் வெளிய எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்துங்க 1 minus T4 minus T1 divided by R power gamma minus 1. இந்த T4 T1 மட்டும் தனியா வந்துரும். ஏன்னா அது R power gamma minus 1 தனியா வந்துரும்ல. சோ இதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா efficiency is equal to 1 minus 1 by R power gamma minus 1. இல்ல R என்பது கம்ப்ரஷன் ரேஷியோ அல்லது எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ செய்யக்கூடிய டெரிவேஷன். ரொம்ப சிம்பிளானதா.
இதுக்கு முன்னாடி கார்னர் சைக்கிள் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். An engine bore of 90 mm and stroke 100 mm push-up. The clearance volume is 82 cc. If the engine work on Otto cycle, determine the air standard efficiency for the engine. ஓகேங்களா, அதாவது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு வரும்போது ப்ராப்ளம் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஜினுடைய போர் கொடுத்துருக்காங்க 90 mm, ஸ்ட்ரோக் வந்து 100 mm, போர்னங்க வந்து டயான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லென்த்து ஸ்ட்ரோக்குன்னா லென்த்து ரெண்டு ஒன்று தான். கிளியரன்ஸ் வால்யூம் வந்து 82 cc. நீங்கள் என்ன ஒன்று அதை மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 cc = 1 × 10⁻³ மீட்டர் கியூப். ஹியர் 82 cc = 1 cc = 1 × 10⁻6 மீட்டர் கியூப். Then 82 cc = 82 × 10⁻6 மீட்டர் கியூப். ஓகே, then put the heading given data. bore B = 90 mm, அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.09 மீட்டர். உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் = 1000 மில்லிமீட்டர். ஓகேவா, ஸோ மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 வகுக்கணும். மீட்டரை மில்லிமீட்டரை மாற்றணும் 1000 பெருக்கணும். ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. 1 மீட்டர் = 1000 மில்லிமீட்டர். மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். அதே இது மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். போர் B = 90 mm, இதை மீட்டரை மாற்றுங்க. 90 / 1000 நமக்கு கிடைக்கக்கூடியது 0.09 மீட்டர். ஸ்ட்ரோக் L = 100 mm. 100 mm இருக்குல்ல, 100 / 1000 0.1 மீட்டர். தென் கிளியரன்ஸ் வால்யூம் VC = 82 cc. VC = 82 cc. 82 × 10⁻6 meter cube to find the air standard efficiency. Solution: let Vs be the stroke volume, then Vs = by d square, by d square by v square into L, by 4, sorry by 4 விட்டுட்டேங்க சொல்லும்போது by 4 into v square L. இந்த b க்கு பதிலா 0.092 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்ட்டு எல்லுங்கிறது 0.1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.362 × 10⁴ மீட்டர் கியூப். ஓகேங்களா, கால்குலேட்டரில் ட்ரை பண்ணுங்க. கால்குலேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் இருந்துச்சு, மாற்றிருங்க. அதாவது இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது by 4 × 0.9² × 0.1 நமக்கு வேல்யூ கால்குலேட் டைப் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய விடைகளை பார்த்தீங்கன்னா 6.362 × 10⁻⁴ மீட்டர் கியூப். ஓகேங்களா, லெட் ஆர் பி த கம்ப்ரஷன் ரேஷியோ. சார் நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ தான் நான் கண்டுபிடிக்க முடியும் எஃபிஷியன்சி அப்படின்னா, அது கம்ப்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சிலிண்டர் வால்யூம் / கிளியரன்ஸ் வால்யூம். ஓகேங்களா, டோட்டல் சிலிண்டர் வால்யூம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம் டோட்டல் சிலிண்டர் வால்யூம் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்னது கிளியரன்ஸ் வால்யூம், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஆர் = என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சிலிண்டர் வால்யூம் / கிளியரன்ஸ் வால்யூம். ஓகேவா, டோட்டல் சிலிண்டர் வால்யூமை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூமும் ப்ளஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் சேர்ந்தா டோட்டல் சிலிண்டர் வால்யூம். ஸோ கிளியரன்ஸ் வால்யூம் ப்ளஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் ஹோல் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், அது தனித்தனியாக பிரிச்சுக்கும் போது கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம் கேன்சல் ஆகி 1 வருது, ப்ளஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம் அப்படியே இருக்கு. புரியுதா, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு தெரியுதா? ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம் 6.362 × 10⁻⁴ டிவைட் பை
கிளியரன்ஸ் வால்யூம் 82 into 10 power minus 6. ஃபைனலாக நம்ம என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 plus 7.7685 is equal to 8.7685 வருது கம்ப்ரஷன் ரேஷியோ. இந்த வேலையை நம்ம நீங்கள் எஃபிஷியன்சி ஃபார்முலா அப்ளை பண்ணணும் யூசிங் த ரிலேஷன் efficiency is equal to 1 minus 1 by r power comma minus 1 is equal to 1 minus 1 by 8.7685 1.4 minus 1. ஓகேங்களா? இது தனித்தனி டேர்மாக தான் நீங்கள் ஒன்று கால்குலேட்டர் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒன்றுங்க 8.7685 1.4 minus 1 ஆகுது உங்களுக்கு 0.4 டேரெக்டாக என்ன பண்ணுங்க 8.7685 பவரில் போட்டு 0.4 போட்டு என்ன ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்து என்ன பண்ணுங்க 1ஆல் வகுத்துக்கோங்க. அந்த வரக்கூடிய விடை தான் பார்த்தீங்கன்னா 1 வகுத்து அந்த வரக்கூடிய விடை தான் அது 0.4198 1 minus 0.418 0.5802 in percentage பார்க்கும்போது 58.02%. இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Calculate the air and efficiency of an engine working on Otto cycle if the pressure at the beginning at the end of the compression are 103.5 kN per meter square and 827.5 kN per meter square respectively. Take comma is equal to 1.4. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ரைட் பண்ணால் தான் வந்து கான்செப்ட் வந்து தெளிவாக புரியும். ஓகேவா? என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் தி ஏர் ஸ்டாண்ட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இன்ஜினோட ஆட்டோ சைக்கிளில் ஃபங்க்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் த ப்ரெஷர் அட் தி பிகினிங் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி கம்ப்ரெஷன், அதாவது கம்ப்ரெஷன் ஆரம்பிக்க முன்னாடியும் இறுதியிலும் அதனுடைய ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 103.5 kN per meter square and 827 kN per meter square respectively. Take comma is equal to 1.4. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டேஜில் வந்து கம்ப்ரெஷன் நடக்குது, அதோடைய ஸ்டார்டிங் என்ன எண்ட் என்ன உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆட்டோ சைக்கிள்னாலே ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது அடியபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ P1 P2 கொடுத்துருக்காங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் அட் தி பிகினிங் ஆஃப் கம்ப்ரெஷன் P1 is equal to 103.5 kN per meter square. Pressure at the end of compression P2 is equal to 827.5 kN per meter square. Ratio of specific its comma is equal to 1.4 to find the air and efficiency. Solution: let R is equal to V1 by V2, well known, be the compression ratio. R is equal to V1 by D. நமக்கு R தேவையில்ல, அதாவது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன தேவை, கம்ப்ரெஷன் ரேஷியோ தேவை. ஸோ என்ன பண்ணுறோம்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் எடுக்கிறாங்க. ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 by P2 is equal to V1 by V2 பவர் காமா. ஸோ இந்த V1 by V2 பவர் காமா வந்து இந்த சைடு இருக்குது, பவரில் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறாங்க 1 by காமா வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது V1 by V2 is equal to V1 by V2 பவர் 1 by காமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து வந்து யூனிட் 1ல் அடியபெட்டிக் ப்ராசஸுக்குரிய ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து என்னது இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வாங்க புரியும். ஏன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவை வந்து ஆறு தான் தேவை. ஆறுக்குரிய ஃபார்முலா என்ன தெரியும், V1 by V2ன்னு உங்களுக்கு தெரியும். V1னா இங்கே வந்து என்னது டோட்டல் சிலிண்டர் வால்யூம், V2ங்கிறது கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, ஸோ R is equal to V1 by V2 V1 by V2 பவர் 1 by காமா. இது வந்து பார்த்தீங்கன்னா அடியபெட்டிக் ப்ராசஸ்க்குரிய கம்ப்ரெஷன் அடியபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்க்குரிய ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ P1ங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா 827.5 டிவைட் பை P2ங்கிறது 103.5 ஹோல் பவர் 1 by 1.4. நமக்கு கிடைக்கக்கூடிய விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4.4145. ஸோ R கிடைச்சிருச்சா? R கிடைச்சா என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? எஃபிஷியன்சி is equal to 1 minus 1 by R power comma minus 1 is equal to 1 minus 1 by 4.145 power 0.4. 0.4 டேரெக்டாக போட்டுருக்காங்களா எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? 1.4லேருந்து 1 கழிச்சு எவ்வளோ பவர் போகுது 0.4. அதை நம்ம டேரெக்டாக வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 1 மைனஸ் 1 by 4.1414 பவர் 0.4. இந்த டேர்மை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி 1ஆல் வகுத்து அந்த விடையை நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய விடையை தான் நம்ம நீங்கள் வரும் 1 மைனஸ் 0.5521. ஒரே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கால்குலேட் டைப் பண்ணணும்னா கரெக்ஷன் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து காலேஜ் நீங்கள் வரீங்கல்ல, அப்போ வந்து அந்த டவுட்டை கேட்டுக்கோங்க, எப்படி சார் வந்து ஒரே லைனில் கால்குலேட்டரில் வந்து டைப் பண்ணுறது. ஓகே,
So 1 minus 0.5521 is equal to 0.4479. In percentage வரும்போது 44.79%. So efficiency equal to 44.79%. Okay. Thank you. Next class.